அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த பிஎஸ்டி ஃபைலு. நியூ ஃபைலும் ஒன்று போட்டுக்கிறேன். 3.5 inches to ரெசல்யூஷன் 1000 வச்சுக்கிறேன். RGB மோடு. ஓகேங்களா. சென்டராக நம்ம எப்பவும் போல் ஒரு சென்டராக ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம். நீங்க எடுப்பாங்க 50%. அடுத்து என்ட்ரு பண்ணுங்க, கிளிக் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு விநாயகர் படம் ப்ளஸ்ஸு விநாயகர் படம், அப்புறம் லோகோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் ஒன்று பண்ணணும். என்னென்னா கைடு செட் பண்ணணும். சுற்றிடும் ஒரு 5 mm கைடு வச்சுங்க. மார்க் டூல் எடுங்க, ட்ராப் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் N, நியூ லேயர், எண்டர், ஆல்ட்டு, பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா கலர் ஃபில் ஆகும். திரும்ப அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து சைடில் கொண்டு வந்து வைங்க. கண்ட்ரோல் R, இந்த ரோலர் இல்லைன்னா கண்ட்ரோல் R அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ரோலர் வந்துடும். சரிங்களா. இந்த கேப்பு அவசியம் விசிட்டிங் கார்டு பண்ணுறப்போ, மற்ற எந்த டிசைன் பண்ணுற விசிட்டிங் கார்டு, ப்ரௌச்சரு, அப்புறம் ஒரு சில விஷயத்துக்கெலாம் மேக்ஸிமம் நீங்கள் கைடு வச்சே ஆகணும். கைடு வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்கள் டிசைனு கட் ஆகாமல் இருக்கும். இல்லைனா கட் ஆகிடும். பிரிண்ட் பண்ணி அவங்க அப்ஸ் வச்சு கட் பண்ணும்போது கட் ஆகிடும். சரிங்களா. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் கைடை செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கைடை கிளியர் பண்ணிடலாம். இப்போ ஃபைலை சேவ் பண்ணணும். விசிட்டிங்னு போவேன் சும்மா. ஓகேங்களா. இப்போ அடுத்தது இந்த நேமு, இந்த எக்ஸ்பிரஸ் கார் கேர் அப்படிங்கிறது, அந்த நேமு கொண்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி அடுத்தது பார்த்திங்கன்னா கார் PNG இமேஜ் தான். அது காரோட பிக்சரு. அதனால் கொஞ்சம் எப்படி வச்சுக்கலாம், இந்த அளவுக்கு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம பிரிண்ட் பண்ணி கட் பண்ணும் போது இந்த மிரர் கட் ஆகாமல் இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இப்படி தள்ளி வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது அவங்களோட நேமு, அப்புறம் இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் டைப் பண்ணியிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் இப்படி வச்சுக்கலாம். இது வேணால் கொஞ்சம் அப்படி கீழே இறக்கி வச்சுக்குவோம். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் இந்த அளவில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அவங்க டிசைன் எதுவும் கட் ஆகாது. சரிங்களா. அடுத்தது அவங்க ஸ்கேன் கோடு, பார்கோடு ஸ்கேனர், ப்ளஸ் அவங்க இந்த வாட்ரு இது பண்ணுறதுனால, வாட்டர் சர்வீஸுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சுருக்கோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஷேப் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டைப் பண்ணி வச்சதையும் நம்ம இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த அளவில் வச்சாச்சு. நம்ம இது லைட்டாக இது மட்டும் கொஞ்சம் லைட்டாக மேலே ஏற்றி வச்சுக்குவோம். கரெக்டான அளவில் வச்சுட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு விசிட்டிங் கார்டு ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீட்டாக, ரொம்ப கலர்லாம் கொடுக்காம கச்சாமிச்சான்னு இல்லாமல் நீட்டாக பண்ணுற ஒரு விசிட்டிங் கார்டு இது. விசிட்டிங் கார்டு பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. இந்த விசிட்டிங் கார்டோட பிஎஸ்டி ஃபைலு டெலகிராம் குரூப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு வேணால் ஹைட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கலர் வச்சு பார்க்குறேன், கலர் வச்சு காமிக்கிறேன். ஏன்னா இந்த ஒயிட் ஸ்டோக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னா,
ஒயிட் ஸ்ட்ரோக்கு கொடுத்தீங்கன்னா தான் அந்த எழுத்து வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கோம். பார்த்துங்க. ஸ்ட்ரோக் ஓகே. இப்போ வந்து நம்ம எப்போதும் போல் ஒயிட்லேயே வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கலரில் வேறு எதுவும் கலர் தேவைன்னா நீங்கள் கலரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.